கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த ஐயுஎம் விசிக்கு எல்லாம் கடுமையான வார்த்தை பயன்படுத்திருக்காரு. பெண்ணை மையப்பட்டு பேசியிருக்காரு. அதே போல ஆர்எஸ் பாரதியும் கடுமையா பேசியிருக்காரு, உரிமையில பேசியிருக்காரு. அதுக்கு காங்கிரஸ் கட்சியோட உங்க பதில்? அவர்கள் தரந்தாழ்ந்து விட்டார்கள் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியும் தரந்தாழ்ந்து போய்விட முடியாது. ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் தரத்துக்கு தக்கபடிதான் அவங்களுடைய வார்த்தைகள், அவர்கள் ஆழ்மனதில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் வார்த்தைகளாக வெளிக்கொண்டு வர முடியும். இப்ப அந்த மாதிரி தரந்தாழ்ந்து பேசுகிற மனிதர்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் முக்கியத்துவம் கொடுத்ததும் இல்லை. அதை வந்து காங்கிரஸ் கட்சி அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. 60 ஆண்டுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து ஒரு பெருமையா பார்க்கப்பட்டாலும், கடந்த முறை 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த காங்கிரஸ் கட்சியில இப்ப வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தேர்தலில் வந்து தோல்வி வந்து ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு அந்த இதில் வந்து மக்கள் அதை வந்து அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று விரும்பிவிட்டார்கள். அரசியல் இதுகாரம் அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்த தவறுகள், அரசியல்வாதிகளுடைய அராஜகங்கள் இவற்றையெல்லாம் கண்டித்து ஒரு புதிய மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள். அந்த மாற்றத்தை வந்து ஜனநாயக ரீதியாக நீங்க வந்து இதை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு யாரா இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு சிறந்த தகுதி. 5 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இது காங்கிரஸாலேயே எங்களுக்கு ஏற்பட்ட தோல்வி அப்படின்ற மாதிரி அவங்க விமர்சிக்கிறாங்க. ஏன் அவங்க ஆட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தானே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தோல்வியடைவதற்கு காரணமாக இருந்தது. அந்த ஆட்சி மீது இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தானே மக்கள் வந்து கொந்தளித்து வருவதற்கு காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மத சார்பற்ற கூட்டணியில் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அதாவது பாசிச பாரதிய ஜனதா இயக்கம் எந்த வழியிலும் அவர்கள் வந்து பின்வாசல் வழியாக கூட அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் வந்து காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் எந்த விதமான சமரசமும் இதுகாரம் செய்ததில்லை. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அன்றைக்கு தேர்தல் கூட்டணி அமைத்தோம். ஆனா அதுல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பலனும் நாங்கள் பார்த்ததில்லை. அதிகாரத்தில் நாங்கள் எதையும் அனுபவிச்சதும் இல்லை. அதை வந்து சிறிதளவு கூட நாங்கள் வந்து எந்த விதமான டேஸ்ட் நாங்கள் பார்த்ததில்லை. முதல்ல அவரு வந்து எந்த கட்சிக்கு விசுவாசம் இருந்திருக்காருன்னு அவரே கேளுங்க. அவர் இன்னைக்கு பேசுறாரு, நாளைக்கு அதே அனிதா ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியிலே வந்து ஐக்கியமானா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.